ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியும் நம்ம இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ வந்து இண்டெக்ஸில் அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறோம். மொதல் விஷயம் வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க்கோ பேட்டர்ன்லாம் கரெக்டாக க்ரியேட் ஆகுதா அதை பார்த்துரும். அண்ட் தென் நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் நிஃப்டி நம்ம எதுவுமே எந்த ஒரு இதுவும் பண்ணல. சொன்ன மாதிரி ரேஞ்சு கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் மேலே கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ணிட்டான். பட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பாரே வந்து கிராஸ் பண்ணிட்டான், ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 46,900 எடுத்துக்கிட்டானா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் டார்கெட் நம்ம கொடுத்துட்டான். செகண்ட் டைம் பார்த்தா இங்கே ஒரு ரேஞ்ச் டபுள் பேட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து செல்லிங்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது மேலே போயிட்டான். ஸோ நம்ம சொன்ன டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிட்டான். அண்ட் தென் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டி ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வீடியோ கூட போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபின் நிஃப்டி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களா. எல்லாத்துலையும் கொஞ்சம் மேலே தான் கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணிக்கிறான். பட் அதை பிறகு ஃபஸ்ட்டு பார் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்து கிராஸ் பண்ணிட்டான். இதுக்கு வந்து நம்ம ஒரு கன்வென்ஷன் ரூல்ஸ் சொல்லியிருப்போம், பிரேக் அவுட் வந்து எப்படி பிரேக் அவுட் கொடுக்கணுன்ட்டு. அதை வந்து நம்ம அடுத்த ஒரு கன்வென்ஷன் ரூல்ஸ்லாம் தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். பட் இந்த நம்ம நடுவில் சொல்லியிருப்போம் கன்வென்ஷன்லாம் பிரேக் அவுட்டு. இப்போ இந்த லைன்னா 21,074 பிரேக் அவுட்னா எங்கே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகணும், ஒன்று ஹோல்ட் ஆகணும் இல்லை ஓப்பன் பண்ணணும், கிட்டே வந்து ஓப்பன் பண்ணணும். அதை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போய் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பிரேக் அவுட்டு பர்ஃபெக்டான பிரேக் அவுட் இருக்காது. ஓகேவா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா பிரேக் அவுட் கொடுத்தா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வச்ச டார்கெட் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம்ங்களா. அச்சீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே, ஃபின் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி நம்ம நிஃப்டி தான் பர்ஃபெக்டான பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்தான், கீழே வந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். பட் அதுக்கடுத்து ஃபுல் பேக் ஆகிடுச்சு. அப்போனா நம்ம நேற்று பண்ண அனலைஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிதா? பர்ஃபெக்டாக எந்த ஒரு கேள்விகள் இன்றி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது. சரி, நம்ம அடுத்தது வந்து இன்றைக்கான அனலைசஸ் வைப்போமா. இதை வந்து நம்ம கொஞ்சம் டிலீட் பண்ணிடலாம். ஓகே, முதல்ல நம்ம வந்து ஒரு வீக்லியில் பார்த்துடலாம். ஏன்னா வீக்லியில் ஒரு வகையான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறான். இந்த வீக்லியில் பாருங்களா, இந்த ஒரு வீக்லியில் என்னன்னா ஒரு போஸ்ட் கண்டில் வருது. இங்கே ஹோல்டு பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days பார்த்தா நல்லா மேலே போயிட்டு அதுக்கடுத்து இப்போ கீழே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்டு ஆகிறான் மார்க்கெட். வால்டைல் மாதிரி ரேஞ்ச் மாதிரி கொண்டு வரான் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். இதே மாதிரி இன்னும் வந்து ஒன் டேவா, இன்றைக்கி வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இன்னும் 2 நாள் வந்து இதே லெவல் இருந்ததுன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும் மார்க்கெட்டு எந்த லெவலில் போகிறான், எந்த லெவலில் வருவான்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வீக்லி அனலிஸுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வீக்லியில் பர்ஃபெக்ட் ஆகுது. சரி, நம்ம டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேக்குன்னு சொல்கிறதோட நம்ம டேரெக்டாக இன்டர்டே 15 மினிட்ஸ்க்கு வந்துடலாம். முதல் விஷயம் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி, இங்கே பார்த்தா இவனோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்களா. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே அதை விட்டா இங்கே ரெசிஸ்டிவிட்டி வந்து இவனுக்கு நிறையாவே இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் டீல் பண்ணுங்க அந்த இடத்துல. சரி, இப்போ வந்து நான் ஆகும் சான்சஸ் இங்கே பாருங்கள். இப்படி கீழே இறங்கினா மேலே ஏறி திரும்பி வந்து மேலே போகிறான். இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஓகேவா. அண்ட் தென் இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்கணும். கரெக்டான லெவல் எதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம செல்லாக பை பண்ணலாம். 47,000 வென்எவர் ஒன்று இங்கே இந்த லெவலுக்கிட்டலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு 47,000 பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் செல்லிங் கொடுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கி இந்த 46,900 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா. அப்போ வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து 46,744 இல்லை 750 இந்த லெவல் தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து கெயின் பண்ணலாம். இது வந்து செல்லிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கே ஓப்பன் ஆகும்னா இந்த லெவலுக்கிட்ட ஓப்பன் ஆகும். ஓகேவா. கொஞ்சம் மேலேயே ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பார் வந்து கீழே வந்துடணும். ஓகே, செல்லிங் பேட்டர்ன் வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு
மேலே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தானா அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் உருவாகும். இல்லை டேரெக்டாக வந்து கொஞ்சம் கேப் 47,000 கீழே ஓப்பன் பண்ணால் கூட ஓகே. இது வந்து டக்குன்னு பிரேக்கர் கொடுத்துருவான். கீழே 15 மினிட்ஸ் பார்த்தா பிரேக்கர் கொடுத்தோன்னா நம்ம வந்து செல்லிங் போட்டு ஒரு 50 பாயிண்ட் இல்லை 70-80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். 46,700 வரைக்குமே ப்ளஸ் 750 வரைக்கும். ஓகேவா? இது இன்கேஸ் இது மேலே ஓப்பன் பண்ணிட்டான். இங்கே மேலே ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பல இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா வாலடைல் நடக்க வாய்ப்பு அதிகமாகுது. இப்படி மார்க்கெட்டு வாலடைல் ஆகும், இல்லை ரேஞ்ச் ஆகும். சரியா? பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண வேணாம் பேங்க் நிஃப்டியை. நம்ம செல்லிங்க்கே பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பையிங் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பர்ஃபெக்டான பேட்டர்ன் இன்னும் ரெடி ஆகட்டும். ஓகேவா? இது பேங்க் நிஃப்டி. அதுக்கடுத்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது. எங்கே தேவையில்லாத நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக பையிங் பேட்டர்னே கிடைக்கலங்க. சப்போஸ் செல்லிங் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க, 21,000 கிட்ட செல்லிங் பண்ணுவாங்க. அதுமாரி என்ன சொல்கிறது, பையிங்கோ செல்லர் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களுக்கு இந்த லெவல் கீழே 20,800 ஆர் 700 இந்த லெவலில் வந்து இருங்க 1 மினிட். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்குதா 21,000. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டு செல்லர் ஆப்ஷனுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம பை பண்ண முடியுமா? இப்போ என்ட்ரி ப்ரைஸ் இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் பை பண்ணால் கூட ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைப்போம்? இந்த பாருக்கு வச்சா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே வாலடைல் இல்லை ப்ரீமியமில். ஸோ ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்மளால் பை பண்ண முடியாது. சப்போஸ் கேப் அப்பில் வச்சாலும் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க முடியும்? இவ்வளோ தூரம் வைக்க முடியுமா? இன்னும் அதே சிமிலர்லி பார்த்தா கேப் டவுன் வச்சாலும் அந்தளவுக்கு வைக்க முடியாது. ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம பை நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் தேவை. அதாவது இங்கே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணால் ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு ஒரு கீழே ஒரு பிரேக் அவுட் வரட்டும். ஒரு நிமிஷம். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறோன்னா இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வரட்டும். இப்படி வந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 12:30 or 12 o'clock மேலே வந்து நம்ம நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணதை பார்க்கலாம். இப்படி வந்தாலும் ஓகே, இல்லை இப்படி வந்துட்டு இப்படி போனாலும் ஓகே. இதே தான் வந்து கேப் டவுனுக்கு இருந்தாலும் சரி, கேப் அப்புக்கு இருந்தாலும் சரி. ஓகேவா? குறைஞ்சது வந்து நாளைக்கு ரேஞ்ச் ஆகணும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு வச்சுக்கேன், டவுனுக்கு வந்தால் நம்ம டார்கெட் வந்து டெய்லி இந்த ரெகுலர் நெட்டு கிடையாது, இந்த லெவலில் வச்சு நம்ம டவுனுக்கு வந்தால் டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? மேலே ஃப்ளாட்டில் ஓப்பன்னா 21,026. சப்போஸ் கேப் அப்பில் 21,000 கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, மொதல் ஒரு 15 minutes to 30 minutes பார்ப்போம். பையிங்லேருந்து பிரேக்கர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம ஃப்ளோவை வந்து பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் மொதல் 15 minutes கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ரேஞ்சாக வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. சரி, நம்ம அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்குது. இங்கே நம்ம மீதிக்கு தான் டெலீட் பண்ணிடலாம். சரியா? ஃபெமினிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல பேட்டர்ன் பையிங் பேட்டர்ன் ஒரு நல்ல ட்ரெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல பிரேக்கர் கொடுத்தானோ அதே லெவலில் வந்து அதே லெவலுக்கிட்ட ஃபின் நிஃப்டி வந்துட்டான். ட்ரெண்டுக்கு 50% மேலே ரீட்டு டவுன் ஆனதுக்கு 50% கிட்ட மேலே வந்துட்டான். ஸோ இப்போ வந்து 3 சினியர் நடக்கத்தான். ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சிருக்கு மேலே ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டிக்குனால வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே அப்போடு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே 1 2 3 ரெசிஸ்டிவிட்டி தான். மோஸ்ட்லி பார்த்தா வாலடைல் நடக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால். கேப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்பி வந்து 21,074 வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. சரிங்களா? அதனால் வந்து கேப் டவுனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய டார்கெட் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு லெவல்லேருந்து மேலே ஓப்பன் அதனால் கேப் அப் வந்து பெருசாக சொல்ல முடியாது, கேப் டவுன் சொல்ல முடியாது. ஓகே, 15 minutes தான் முதல். இன்கேஸ் அதெல்லாம் தவிர்த்து 21,000
250 கிட்ட இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான்னு வச்சுக்கி 260 270 இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டான்னா ஃப்ளோவில் வந்து 21,315 வந்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன் ஆகிடும். ஏன்னா வந்து நம்மளோட கன்வென்ஷனல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த லெவல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, நல்லா நான் வச்சுக்கோங்க. சாரி, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நமக்கான இன்றைக்கான அனாலிசிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுங்க நம்ம சென்செக்ஸை பார்த்துக்கலாமா? சென்செக்ஸ் பார்க்கலான்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்றவங்க அப்படியே கொண்டு வந்துடுங்க. சென்செக்ஸுக்கு ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட ஆல்மோஸ்ட் சேம் இதுதான். ஏன்னா மேலே இங்கே பாருங்கள் 1க்கு 2 3 ஐ மீன் ரெசிஸ்டிவிட்டி நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நிஃப்டிக்கு நம்ம வந்து எப்படி அப்ளிகபிள் பண்ணணுமோ அதே லெவல் அதே மாதிரி வந்து நம்ம சென்செக்ஸுக்கும் அப்ளை பண்ணோம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் பாய்.